எதையும் உருவாக்கி தந்தா போதுமா? இந்தாடா எல்லா வெற்றியா நடக்கும், ஜெயிச்சு தாரேன். 1 வருஷம் ஆயிரும்பா. கருப்பசாமிக்கு சென்னை மாநகர்கள் இஸ்லாமியர்கள் மச்சானங்க எத்தான் வாங்க அத்தான் அத்தானு நீ தானே. நல்ல காலில் விடல, அவனை பத்தியே நினைச்சிட்டு காலில் விடுத எருவ மாட்டு. சாமியை நினைச்சு விடு. பிள்ளைகள்லாம் எங்க இருக்கு? ஓயாம டென்ஷன் கொடுக்கானே. என்ன வேணும்? நீங்க அசைக்காதீங்க, அமைதியா இருங்க. என்ன வேணுமா உனக்கு? அடுத்த மாதம் அந்த தொழிலை ஆரம்பிச்சுக்காங்க, வெற்றி கிடைக்கும். அதுக்கு வேண்டிய வழிகளை பண்ணித்தாரேன். ரொம்ப விவரம் கேட்கணும், பணம் கிடைக்கும். போ. கருப்பசாமிக்கு அப்படியா? தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து பண நஷ்டமும் தோல்வியும் பெற்றேன் என்று ஒருத்தன் வந்திருக்கான். யாருப்பா அது? வாயா. அடுத்து, எனக்கும் என் கணவருக்குள்ள வாழ்க்கையில வேதனையும் மன அமைதி குறைவு இருக்குன்னு ஒரு பெண்ணடியாள் கேட்கிறாள். வா பெண்மணியே, அப்படியே நின்று கொள். டிங் டிங். யாரெல்லாம் வந்தீங்க? என்னடா தொழில் பார்க்குற தம்பி? லாரி. உன் பேர் என்ன? சட்டை அட்டை. ஒரு போட்டோ வச்சிருக்கியா கையில்? யார் போட்டாவா அது? அப்பா போட்டோ இருக்கு. சரி, வேற மனதுக்குள்ள ஒரு போட்டோ இருக்க. அவ இப்ப யாரு கூட இருக்காடா? காலில் விட்டுவா. சரி, அதெல்லாம் உல வாடா. இப்ப அவ வேணுமாடா உனக்கு? தொழில் வேணுமா? அவ வேணுமா? அவ வேண்டாம்ல. விட்டுவிட மாட்டாமல் விதி காட்டும் பாதையில் விரைகின்றாய் மகனே. 100 தின கால் வந்துட்டு வா. மாறி போய் சிரிக்கான். அவ உன்னை விட பணக்காரனை பார்த்தாப்பா. அதனால அவளை கூப்பிட்டனா உனக்கு பிரச்சனை தான் வரும். உனக்கு தொழில் தரேன், வருமானம் தரேன், கடன் இல்லாமல் வாழ வைக்க. போ. ஏரி ஏலம் எடுக்கலாம்னு சொல்றேன் சாமி. ஏரி மீன் ஓடுறதுக்கு ஏலம் விட்டுக்கா, அடிச்சு ஓடும். ஓடு நல்லபடி. கால் வந்துட்டோமா? பாலகிருஷ்ணா எங்க இருக்காரு வீட்டுக்காரரு? பம்மல். என்ன செய்யணும் உனக்கு? இப்ப வர கண்ண மூடு. அவன் மனத்தை திருத்தி உங்களை சேர்த்து வாழ வச்சா போதுமா? பிரத்தியார் இடைஞ்சல் இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான விஷயம். கால் விட்டுவா. வேற என்னப்பா செய்ய முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணுவான். இந்தா இந்தா தனித்து கொண்டு வந்தாச்சு. நல்லா இருங்க. கருப்பசாமியே காப்பாற்றுவான். தைரியமாறு, வெற்றி அடைவாய் மகளே. இந்த அப்படி ஐஸ்வர்யமாறு. சந்தோஷம். கருப்பசாமிக்கு நான் பெத்த மகனுக்கு நல்வாழ்வு வேணும்னு கேட்டுவாங்க. நாம் பெற்ற மகனே நடராஜா வேண்டா பிறந்த. பையன் எங்க இருக்கான்? கனடாவில் இருக்கான். கல்யாணம் முடிச்சுட்டானா? அவனுடைய இருக்க இடத்த பார்த்தேன். தொழில் அவனுக்கு பிரச்சனை இல்லை. இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் வேலை விஷயமாக வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான். உங்கள்கிட்ட கொஞ்சம் சீறி விழுந்துட்டான். கால் வந்துட்டுவான்.
இப்போ ஒருத்திக்கு அடிக்கடி கொஞ்சம் போன் பேசிக்கிட்டுதான், அதுல அவனுடைய பணமும் பாசமும் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அதனால அவன் மனசை திருப்ப முடியுமான்னு பார்த்தேன். திருப்பி உன் இஷ்டப்படி உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தந்தா போதுங்களா? இந்தா நஷ்டமெல்லாம் காப்பாத்துறேன். இந்த அப்படி கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா சாமி? ஒரு இடத்துல பணத்தை போட்டு பெருசா கிடைக்கும்னு நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். எவ்வளவு கொடுத்திய? பொய் பேசிடக்கூடாது. எவ்வளவு கொடுத்திய பணம்? 47 லட்சம். எவ்வளவு? யாருக்கு கொடுத்தீங்க? கால் வந்துட்டோம். வாமா, நல்லா இருக்கேன். ஆமா, அது பிரத்தியாருக்கு நீ செய்த உதவியாக நினைச்சு நீ செஞ்ச. கடைசியில் உன் தலையில இப்ப அந்த கடன் வந்து விழுந்திருக்கு. அந்த பணத்தை நான் மீட்டி சட்டப்படி ஒன்னைய நான் இந்த துன்பத்திலிருந்து காப்பாத்திருந்தேன். அந்த பொறுப்பை அவனை ஏற்க வச்சிருந்தேன். கால் வந்துட்டு வா. ஏன்னா செய்த குற்றம் அவனை சார்ந்தது தானே, இவனை சேர்ந்தீங்க என்ன? வரலாம். கல்யாணம் இந்தா வெற்றி ஆண்டு நல்லது தரப்பா, பணம் கிடைக்கும். தைரியமாறு, கவலைப்படாத. கல்யாணம் பேசி தடையாகி விட்டது என்று ஒரு வருத்தம். யாருக்கு? பா, நீ என்னையா முன்ன வந்து நிற்கிற? இதுதான் உங்க பையனா? கால் வந்துட்டாங்கப்பா. பக்கத்துல வாங்க. வாங்க முடியலையே. இவனுக்கு தடையில்லாம திருமணத்தை நடத்தி வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? அடுத்த மாதம் அந்த வேலை கிடைக்கும் உனக்கு. இப்படி வெற்றி ஆக்கி தரேன். அது நடக்கும், வேலை கிடைக்கும், தடையில்லாமல். 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான். நான் எப்படி திருநீர் பூசுறது? இந்த பக்கம் நல்லா இருமா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. சாமி, என் பிள்ளை ஒரு பக்கம், நான் ஒரு பக்கமா இருக்கிறேனே. என் பிள்ளைகள் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கமா இருக்கிறேனே. அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்குமான்னு ஒருத்தன் கேட்கான். பிள்ளைகள் எங்கப்பா இருக்கு? நீங்க எங்க இருக்கீங்க? என்ன காரணம்? பிரிஞ்சு இருக்காரா? கால் வந்துட்டாங்க. வரலாம். உட்கார முடியாதா? முடியுமா? கஷ்டமா இருக்கு. பக்கத்துல வாங்க. உலகத்தில் வாழுவதே ஒரு கஷ்டம். அதுல நிற்பது ஒரு கஷ்டம், நடப்பது ஒரு கஷ்டம், உட்கார்வதும் ஒரு கஷ்டம். கண்ண மூடு. பையனுக்கு எதையோ செஞ்சு மடக்கிட்டாங்க அப்படிங்கிறது உன்னுடைய கருத்து. உண்மையா? நடந்தது உண்மைதான். உன் பையனை குடும்பத்தோட நான் இணைச்சி தரேன், வெற்றியாக்கி தரேன். கால் விட்டுருவோம். ஊசிப்பும் போடக்கூடாது, அது தப்பு இல்லை. என் பிள்ளைக்கு மறுமணம் வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். கையில் வைங்க முதல்ல, பிற பேசலாம் அதை பத்தி. என்ன? வெற்றி ஆகிட்டார். அமாவாசைக்கு முதலாள வந்து என்னை பாருங்க போட்டாவோட. கால் வந்துட்டு வரலாம். கூப்பிடணும்னு நிற்காரு. ஏன்னா அவருக்கு மெட்ராஸ் கிடையாது. மெட்ராஸ் கிடையாதுல்ல? அப்போ அது சென்னை மாவட்டம் கிடையாதுல்ல? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளைகளுடைய மனநிலைகளும் கொஞ்சம் மன வருத்தத்தில் குழப்பமான நிலைகளில் இருக்கு. அந்த மனதை சீராக்கி நீங்க நினைக்கிறது மாதிரி முழுமையான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம் பக்கத்தில். இந்தாப்பா 90 நாட்களில் ஒரு திருப்பம் கிடைக்கும். திருமணத்துக்கு சம்மதமும் சிறந்த வரனுமாக கிடைத்து நிலையானதாக இருக்கும். வாழ வச்சு தரேன். 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. வெற்றியாக கர்மசாமிக்கு அலுமினிய ஃபேக்டரி. என்னமா தண்ணி வெண்ணியை தருவீர தண்ணியை கேட்டா ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் வருது, பணமும் வாங்கி தரேன். அதே மாதிரி இப்போ அவங்கள பேச்சுவார்த்தைக்கு ஒரு வழக்கறிஞர் மூலமா அவனுக்கு செய்தி வரும். பேச்சுவார்த்தையில் முடிச்சு தரேன்ப்பா. இந்தா செல்வமாறு வெற்றி ஆகி தரேன். கருப்பசாமிக்கு ஆமா கருப்பசாமி கால் என்ன விஷயம் கேட்டு பார்ப்போம். யாருக்கோ காலில் சேதப்பட்டு மன வருத்தமும் வலி இருக்க. யாருக்கு அது? நீ யாரு? ஏய் நெல்லு நெல்லு முதல்ல. உன் பொண்டாட்டி முதல்ல இங்கே வந்தாளா? உன் பொண்டாட்டிக்கு ஒரு உத்தரவு, புருஷனுக்கு ஒரு உத்தரவா? வர சொல்லுங்க. வேற வேற ஆளு நீங்க இல்ல. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. எங்க மெட்ராஸ் அண்ணாச்சி வாங்க வாங்க வாங்க. குழப்பம் பண்ணாம போய் உட்காருங்க அவரவர் இடத்துல. முதல்ல கூப்பிடும்போது எங்க போனேன்? உங்களை இல்லை அவரை. எங்க போனீங்க? நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, இங்க வந்துருங்க. இல்லைன்னா மன அலைகள் வந்து குழப்பம் அடைய வைக்கும். சரி என்ன செய்யணும்ப்பா உனக்கு? கண்ணு மூடு. இந்த கையை கொண்டா. என்ன எப்படி கண்ணை முடிக்கா? உன் பையனுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும்ப்பா. இந்த வருத்தமே நடக்கும். ஒரு பேத்தியாளா இருப்பா. மகாலட்சுமி ஸ்வரூபமா இருப்பா. வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். சந்தோஷம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எங்களுடைய டாக்குமெண்ட் ஒரு இடத்துல லாக்கா இருக்கு. அதை எடுக்கணுமே கர்மசாமி. யாருடைய டாக்குமெண்ட்? அடமானத்தில் இருக்கா, பேங்க்ல இருக்கா? டாக்குமெண்ட், சொத்துக்குள்ள டாக்குமெண்ட். வாங்க. டிங் டிங். என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வாங்க. அண்ணாச்சி யாரு? வேணும் வாங்க. அதான் கரெக்ட். அப்படி வந்தால் 2 பேரும் ஒன்று போல வரணும். மனைவி ஒரு தரம், கணவன் ஒரு தரம், பிள்ளைகள் ஒரு தரம், பேரம்பத்திகள் ஒரு தரம் வந்தால் நான் ஒருத்தருக்கா? என்ன அரசாங்கம் உங்க முதல்ல எடுத்துக்கிடுச்சா? அந்த பணம் வர்றதுக்கு இன்னும் 4.5 மாசம் ஆகும். அந்த பணத்தை வர வச்சு தந்தா போதுமா? அந்த பணத்தை வர வைக்கிறேன். அடுத்து உடம்புல சேதப்படாம காப்பாத்துறேன். கண்டிப்பாக தனி கொடுத்தன வைக்கணும். அப்படி இல்லைன்னா 2 பேர்ல ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிக்கப்படும். அதனால அவங்கள தனியாக இருக்க வைங்க. சந்தோஷமா இருப்பாங்க. போங்க. நான் வர வைக்கிறேன். கவலைப்படாத. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா அல்ல காது கேட்காது. நீங்க போகலாம். உங்க உத்தரவு முடிஞ்சு போச்சுன்னா அதை விட்டுறணும். அப்படி கர்மசாமி நான் பார்க்குற வேலையும் நல்லா ஆகணும், என் பிள்ளைகளையும் சீராக்கணும்னு கேட்டு வந்தவங்க காரணம் சொல்லலாம். என்ன அவ்வளோ லேட்டு? உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். கொஞ்சம் செய்வனை கோளாறுகள் இருக்கு. விடிய விடிய தூங்கினாலும் கண்ணை மூடி இருப்போம். மண்டையெல்லாம் வேற சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நிலையிலிருந்து மாற்றி தந்துடுறேன். உன் பிள்ளைக்கு ஒரு அவார்டு கிடைக்கும். பொம்பளை பிள்ளைக்கு உயர்ந்த வேலை கிடைக்கும். நீ பார்க்குற வேலையில் எந்த கண்டமும் இல்லாமல் சிறப்பாக வாழ வச்சு நிலையானதாக இருக்க வைக்கண்டா. செயல் உண்டு. இந்த மகளே அந்த மாதிரி வாடா பக்கத்தில் என் காப்பான உயர்வாய் வெற்றி. சரி பரவாயில்ல பரவாயில்ல. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு செங்கல்பட்டு பாப்பா காலில் சொல்லலாம்.
கொண்டாப்பா. ஏய் இந்த அப்படிடா, நமக்கு வேண்டிய பொருள் அது. நாளைய உத்தரவு கத்திரு ஒதுக்கி வை. அப்படியாப்பா? சரி, செல்வம் பெருகும், தொழிலை தொடங்க அடுத்து புதுமையா வெற்றியாகும். நல்லா கால் வந்துட்டோப்பா. என்னது அது பிறகு கொடுக்கலாம். அது கூப்பிட்ட நேரம் எங்கே போயிருந்தாங்கன்னா, என்னடா வேணும் உனக்கு? எங்கே இருக்கிறாங்க? ஒரு 5 வருஷம் போயிட்டேன். எதுவும் சமாதி கும்பிடுவியா நீ? சித்தர்கள் சமாதி, ஜீவ சமாதி எதுவும் கும்பிட போயிருக்கியா? எந்த ஊரில்? கால் வந்துட்டோம். என்னடா கோபாலகிருஷ்ணா, உன் மனைவியினுடைய மனதை போய் பார்த்தேன். வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் 4 மாதம் அவள் டைம் வச்சுருக்கா. 4 மாதத்துக்குள்ள நீ போய் கூப்பிடணும். போக முடியுமா? கூட கூட்டுவா, கேட்டு தரேன். நல்லா பக்கத்தில் வா. உங்களை கொஞ்சம் முட்டாள்தனம் இருக்குடா தம்பி, மாற்றிக்கா. போ, கிடைக்கும். போ, கிடைக்கும். போ. கர்மதாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் எங்க இருக்கு? கோபி 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 கோபிச்செட்டிப்பாளையம். உட்காருங்க அண்ணாச்சி, உட்காருங்க. கோபிச்செட்டி, உங்களுக்கு கோபியா? எத்தனை பேர் வந்திருக்கிய? பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? வா, கால் வந்துட்டு வா. எந்த ஊருப்பா? கோபி. யார்ட்டையும் கோபிச்சுக்கிடாத, கோபி. உட்கார். என்ன செய்யணும் பிள்ளைக்கு? பக்கத்துல வாங்க. ஐயா நீங்க வாரீங்க, கேட்டு பார்க்குறேன். நாளை சிவன் நம்மளோட சேர்ந்து எங்க இருக்குன்னு கேட்கணுமா? சிவன் கோயில் எங்க இருக்கு? எங்க வீட்டுக்கு கொஞ்சம் தாண்டி போகணும். ஒரு 17 கிலோமீட்டர் இருக்குமா? கால் வந்துட்டு வா. அது என்னன்னு நான் பார்க்கணும். அதான் நந்தீஸ்வரன் வாராரு, அதனுடைய விளக்கம் என்ன என்று நமக்கு தெரிய வேண்டாம? உன் பிள்ளைக்கு கல்யாணம் நின்னது மிக நல்லது. அந்த கல்யாணம் நடந்திருந்தால் உயிர்கண்டம் ஏற்பட்டிருக்கும். அப்படி ஒரு நிலை வராமல் ஒரு தடையை நீக்குவதற்கு ஏற்பட்ட விளைவுதான் இது. அதனால கவலையை தூரம். இந்த விஷயத்திலிருந்து விடுதலையாக்கி அடுத்து திருமண காலத்தை உருவாக்கி தாரேன். தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை நீக்கி வெற்றியா வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? இனி ஆக்சிடென்ட் ஆகாது. அமாவாசைக்கு முதல் என்னை வந்து பார், பக்கத்துல வா. அமாவாசைக்கு முதல் என்னை வந்து பார் பார் பார். அடுத்து சாதகம் பொருந்துமா பொருந்தாதா? என்னென்ன சாதகம் கொண்டாங்க, என்னென்ன பார்த்துருவோம். எந்த ஊர் உங்களுக்கு? மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? கால் வந்துட்டாங்க. கற்பராயம் எங்க இருக்காரு? கால் வந்துட்டோம். கால் 1 2 3 4 7. சில குருட்டு ஜோசியர்களால் சில பலன்கள் சரியில்லாமல் போயிடும். கிரகங்களை நல்லா ஆராய்ந்து பார்த்து இருக்கிற ஸ்தான பலத்தையும் காரக தத்துவத்தையும் உத்தமமாக ஆராய்ந்து பார்த்தால் சாதகம் நல்ல ஜாதகம். எடுத்த உடனே 7ஆம் இடம் சனி பகவானுடைய வீடு. சனி பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால வில்லங்கமான பையனாக இருப்பான். அதனால் இந்த கல்யாண வாழ்க்கை நல்லா அமைதியாக இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கழிச்சு போட்டு போய்கிட்டு இருக்காங்க. சரிதானே? கால் வந்துட்டாங்க. டிங், நம்ம மாற்றுவோம். என்னப்பா வேலை அமைய மாட்டேங்குது, பொண்ணு அமைய மாட்டேங்குது. பையன் நல்ல பழக்க வழக்கம் உடையவனா?
எந்த கண்டவளுக்கும் கிடையாது. சரி பார்ப்போம். இப்போ உனக்கு என்ன செய்யணும்? திருமணத்தை தடை இல்லாமல் நடத்தி தரணும். வேலைக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆயிரும். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணமும் நடக்கும், வேலையும் நடக்கும். ரொம்ப விவகாரம் பேச முடியாது. ஒரு கேள்விதான். சின்னவனை சேர்த்து வைக்கிறேன். அமாவாசைக்கு 3 நாள் இந்த ஜாதகத்தை கொண்டு வா, பையனுடைய போட்டாவையும் கொண்டு வா. அங்கே தள்ளி இருந்தால் விபூதி புசுறது எப்படி வெற்றியாக்கி தரேன். வா பக்கத்தில் இந்தா. நல்லா இருப்பாங்களே ஐஸ்வர்யமார். அமாவாசைக்கு 3 நாள் வந்து சேருங்க. அமாவாசையில் சேர்த்துக்காங்க. போங்க எப்படி போங்க. அமாவாசைக்கு பதிவு பண்ண சொல்லு. ஓ என்ன கோவப்படுறே? யார் அது? இந்த நல்லா இருக்கு, நல்லா புண்ணியமா எல்லாம் நிறைவேறும். அப்போ கர்மசாமிக்கு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் வாடா தம்பி, காலை வந்துட்டு வாடா. உங்கள் அம்மா வாங்கடா, போயிட்டு வாடாங்க, கால் வந்துட்டு வாடா. உட்காருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன எக்ஸாம் எழுதிருக்க? கடமுடு. எழுபது சதவீதம் மதிப்பெண் தான் உன் மண்டையில் இருக்குடா அறிவு. அது கிடைச்சாலே ஒரு பெரிய விஷயம்தான். என்ன சொல்ற? நல்ல மதிப்பெண்ணை பெறுவாய். அடுத்த சப்ஜெக்ட் காலேஜ் படிக்க போறியா, வேலைக்கு போறியா? கால் வந்துட்டு வா. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. நேற்று நீ உத்தரவு வாங்கிட்டலாம். இங்கே வந்து உட்கார், இங்கே வந்து உட்கார். கடிக்கார பிள்ளை நீ. இந்தா அடுத்த நல்ல கல்லூரியில் தொழில் சம்பந்தமான கல்வியை உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். பாஸ் ஆயிடுவான். நல்ல மதிப்பெண் கிடைக்கும். சந்தோஷமா இருக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு தன் தோட்டத்து சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார்? பாப்பா பாப்பா. கோயம்புத்தூரா? என்ன தோட்டம்? அதைத்தான் தோட்டம்னு சொல்லுவாங்க. கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா வேணும்? என்ன வேணும்? நடக்கும். நடத்தி வச்சு தரேன். எதிர்ப்புலாம ஆக்கி தரேன். அப்படி இப்போதைக்கு நடக்காது. 3 மாதம் பொறுமையாரு அசத்திடுவோம். கர்மசாமிக்கு நான் கூப்பிடாம நீங்க வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது யாரு? கோயம்புத்தூர் பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? என்ன செய்யணும் பிள்ளைக்கு? அம்மா பாய் உட்கார எந்திச்சுமா. என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. என்ன விஷயம்? வாங்க முன்னால. அண்ணாச்சி நீங்க திருப்பூரா கோயம்புத்தூரா? நான் கோயம்புத்தூர் கூட நீ ஏன் அப்போ திருப்பூர்னு எனக்கு சொல்ல தெரியாதோ? என்ன அண்ணாச்சி இருங்கோ, அமைதியா இருங்கோ. கோயம்புத்தூர்னாங்களே நீங்கள் பொள்ளாச்சி வந்துருப்பீங்களா? பொள்ளாச்சி இருக்கீங்களா? உள்ள இருக்கீங்களா? கேளுங்க ஐயா. பொள்ளாச்சி வந்திருப்பீங்க, கிணத்துக்கடவு வந்திருப்பீங்க. என்ன பொள்ளாச்சி திருப்பூர் எல்லாரும் கோயம்புத்தூர் தானே அப்படின்னு நினச்சி வந்து அனுப்பிய. என்ன ஏமாத்திரடா, உங்களே ஏமாத்திரடா. டிங் டிங். கால் வந்துட்டுவா, கால் வந்துட்டாமா. என்னடாது? ஓ சரி சரி சரி, அந்த லைன். உன் பொண்ணை போய் பார்த்தேன். அவளுடைய புத்தியால வாழ்க்கையில நிம்மதி குறைவும் எதிர்ப்பும் சண்டையும் நடந்துகிட்டு இருக்கும். இவளுடைய டென்ஷனுக்கு புருஷன் கட்டுப்படணும்னு நினைச்சா உலகத்துல நடக்குமா? நடக்காது. அதனால இப்போ சொத்துக்கள் சொந்தமா பிரச்சனை இருக்கும், வருமானம் சொந்தமான பிரச்சனையும் இருக்கும்.
இந்தா எல்லாம் சரியாக்கி தரேன். அமைதியான வாழ்க்கையை நிலைநாட்டி ரெண்டோரும் இணை பிரியாம காப்பாத்துறேன். வெற்றி உண்டு. அடுத்து பேசுவோம். கால் வந்துட்டாப்பா. ஹாய் போய் என்ன சத்தம் போட்டு இதை பொண்ணு பேர் என்ன பேருப்பா? என்ன செய்யணும்ப்பா அவளுக்கு? அவ மனத்தை மாத்தி வெட்டியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. இந்தா அவ ஆண் மனத்தை மாத்தி தார. வீட்டில் வந்து உட்கார வைக்க. இப்படி ஜெயிச்சு வா. திருப்பூர் எல்லை கணவன் மனைவி. திருப்பூர் கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். திருப்பூர் கணவன் மனைவி. அடுத்து குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தவங்க யாரும் இருக்காங்களா? குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் திருப்பூர் தானே? வாங்க வாங்க. என்னப்பா வேணும்? கண்ணமுடு கண்ணமுடுப்பா. உங்களுக்கு பத்திரம் வேணுமா பணம் வேணுமா? கால் வந்துட்டாங்க. மனக்குழப்பம் இல்லாம அமைதியா உட்காருங்க. ஜெயிச்சு தரேன். அமைதி அமைதியா இருக்க சொல்லுங்க. மைக்கிட்ட உங்களுடைய டாக்குமெண்ட்டை ரொம்ப தந்திரமான முறையில் உங்கள்கிட்ட இருந்து லாக் பண்ணியிருக்காங்க. சரிண்ணா? அதில் உங்கள் சொத்து பறிபீருமோங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. அதனால பத்திரத்தை நான் மீட்டி உங்களுக்கு உரிமையாக்கி தந்தா போதுங்களா? 3 மாத டயத்தில் பார்ட்டியை பேச வச்சு செட் பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வரலாம். இந்தா மீட்டி தாரேன். வெற்றி உண்டு. வரக்கூடிய அமாவாசை யாகத்தில் கலந்துக்கலாம். எழுதிக்காங்க போங்க. கர்மசாமிக்கு நான் கூப்பிடாம நீங்களா முந்திய விரிச்சுட்டு வந்தா எப்படி அக்கா? கர்மசாமிக்கு குழந்தை கட்டு வந்தது யார்? யாருக்கு? கால் வந்துட்டு வா. அடுத்து திருப்பூர் எல்லை தான் நடத்துகிற தொழில் சரியில்லை என்று வேதனைப்பட்டு வந்தது யார்? திருப்பூர் தான் நடத்துகிற தொழில் சரியில்லை, நஷ்டத்தில் ஓடுகிறது, மனவேதனை இருக்கிறது என்று கேட்டு வந்தது யார்? என்ன தொழில்? நிப்பாட்டிக்கோ. 45 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க குடும்பம்லாம் வாழ்ந்த இடம் எங்க? இப்ப நீங்க இருக்கிற இடம் ஏன் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்கறோம்னா, உங்க பின்னால முனீஸ்வரன் வந்து நிக்காரு. எதுக்கு? உங்க குலதெய்வம். கால் வந்துட்டு வாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்க பக்தர்கள். அவர் சொல்லுவார்ல. ஆம்பளை பையன் பிறப்பான். கர்மசாமின்னு பேர் வைங்கப்பா. வெற்றியா நடக்கும். இந்த ஆண்டே குழந்தை ஜனனம். கடனை தீர்க்க என் கையில இருந்து பணம் வைக்கா. தீர்ந்தாச்சு. சந்தோஷமா 3 முறை என்னை பாரு ஓடு. தான் நடத்துகிற தொழில் நஷ்டம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் காவல். அக்காவா நல்லா இருக்கியே? தொழிலுக்கு இருக்கக்கூடிய தடைகளை பூஜை புனஸ்காரத்தின் மூலமாக நீக்கித்தான் உங்களை காப்பாற்ற முடியும். அதனால நான் ஜெயிச்சு வெற்றியாக்கி தந்துடுறேன். தொழிலையும் நல்லாக்கி தரேன். உன் பிள்ளைகளையும் சரி பண்ணி தரேன். வேற என்ன வேணும்? சேர்த்து தந்துடுறேன். நாளை காலை என்னைய பார்த்துட்டு கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். காவியுடை தான் அணிந்து உட்காரலாம். என்னப்பா வேணும்? சரி என்ன வேணும்? என்ன வேண்டும்? கேட்கறத கொடுத்து மேல இருந்து கட்டளை.
அதான் கேட்க. எல்லாத்துக்கும் நான் சொல்லுதேன், உங்கள்கிட்ட மட்டும் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறோம்ல, என்ன வேணும்? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேங்க சார். எனக்கு எப்படின்னு தெரியல, கேட்க தெரியல. கருமசாமி எனக்கு கேட்க தெரியல. கருமசாமிக்கு இந்தாப்பா, இந்தா. நீ என்னமெல்லாம் நினைச்சு பிரார்த்தனை பண்றியோ அத்தனையும் ஜெயிப்ப. நல்லா இருக்கு. கருமசாமி